கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள்லையும் இந்த வீடியோவை அவளோட பார்க்குற எல்லாருமே கர்த்தரோட கிருபையில் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். சரி, இன்றைக்கி தேவனுடைய வசனத்துக்காக காத்திருக்கீங்கள்ல. இன்றைக்கி என்ன தேவனோட வசனம் என்றால், வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 7வது வசனம். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்து கொள்ளுவான். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். நம்மளோட ஆண்டவர் சொல்கிறாரு, ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரிப்பான் அப்படின்னு சொல்லி. அதாவது நமக்கு தேவன் ஆண்டவர், தேவனுடைய குமாரத்திகள் எல்லாமே நம்ம தான். நம்ம எல்லாவற்றையுமே ஜெயம் கொண்டு எல்லாத்தையுமே சுதந்திரித்து கொள்வோம் எப்பொழுதும் அப்படின்றாரு. இந்த வசனத்தை கொடுத்த தேவனுக்கு நன்றி சொல்லலாம். இந்த ஓய்வு நாள்லையும் நம்ம சர்ச்சுக்கு போவோம். நம்ம தேவனை துதிப்போம். நம்ம இன்றைக்கி தேவனுக்கு நன்றி சொல்லி, ஆண்டவரே நீங்கள் எங்கள் தேவனாக இருந்து எங்களை உங்களோட குமாரத்தியாக வச்சுருக்கிற கிருபைக்கு நன்றின்னு சொல்லி தேவனுக்கு நன்றி செலுத்தலாமா? ஜெபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளையும் தந்த அருமையான கிருபைக்காக நன்றி ஏசப்பா. இந்த நாளையும் ஆண்டவரே, இந்த வீடியோ பார்த்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஆண்டவரே நான் உண்மை துதிக்கிறேன் ஏசப்பா. ஏசப்பா, நாங்கள் உங்களுடைய குமாரத்திகள் என்று சொல்லியிருக்கிறீங்க. நாங்கள் எல்லாவற்றையுமே ஜெயம் கொண்டு சுதந்திரிப்போம் ஆண்டவரே. நீரே எங்கள் தேவன், நீவே எங்கள் தேவனாக இருக்கிற கிருபைக்காக நன்றி ஏசப்பா. இயேசுவின் நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.